பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள். உன்னை ஜனங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தில் ஐடென்டிஃபை பண்ணணும். கர்த்தர் தான் விசிட்டிங் கார்டாக இருக்கணும். உன் வாயின் வார்த்தைக்கு ஜனங்க வரணும். உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ஸுக்கு வரணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய தேவ மகிமையை உணர்ந்து வரணும். அப்படி வந்து உட்கார்ந்து எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறவராக உன் பாதத்தில் உட்காரணும். இதை விட்டுட்டு இன்னைக்கு ஜனங்க எப்படி உன்னை தேடி வராங்கன்னு கொஞ்சம் பாருங்க. காசுக்கு வரவன் காணாம போயிடுவான். உங்ககிட்ட உட்காந்து அரட்டை அடிக்க வர்றவனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்ககிட்ட உட்காந்தா ஜாலியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, கொஞ்சம் அப்படியே சொல்லுவோம். உங்ககிட்ட உட்காந்தா நல்ல ஃபீலிங்கா இருக்குமா, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் காணாம போயிடும். ஆனால் உன்னிடத்துல வசனத்துக்கு வருகிறவர்கள் உனக்கும் அது பிரயோஜனம் உண்டாக்கும், அவர்களுக்கும் பிரயோஜனம் உண்டாக்கும். அதான் வசனம் சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்று புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைனா பேட் வேர்ட்ஸ் அல்ல, பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள், உன் வாழ்க்கைக்கு தேவையில்லாத வார்த்தைகள். எதிரில் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான்னா அவனுக்கு பிரயோஜனமா இருக்கக்கூடியதா வார்த்தை நம்ம பேசணும். அவனுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லைன்னா உங்களோட உட்காந்து வேஸ்ட். நான் சொல்றேன், இப்படி பேச 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 அவனுக்கும் பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளிப்பாடு வரும். நீங்களே யோசிப்பீங்க, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் யோசிச்சதில்லையே, பேசினது இல்லையேன்னு. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு தொடங்குகிற ஊற்று. அந்த ஊற்று நாலா பக்கமும் பாயும். அந்த தண்ணிக்கு ஜனங்கள் ஓடி வருவார்கள்.